Goliath was waiting for David. கோலியாத் தாவீதுக்காக காத்து கொண்டிருந்தார். Was he waiting? கோலியாத் காத்துட்டு இருந்தாரா? He was not waiting for anybody. வேற யாருக்காகவும் அல்ல. But the problem was there as long as Goliath was there. கோலியாத் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையும் இருந்துச்சு. Why the problem did not go? ஏன் அந்த பிரச்சனை போகவில்லை? Because it needed a man who knew what was upon him. தன்மேல் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த ஒரு மனுஷன் வருவதற்காக அந்த பிரச்சனை காத்து கொண்டிருந்தது. That man was David. அந்த மனிதன் தான் தாவீது. David was different because he knew who he was. தாவீது வித்தியாசமான மற்ற எல்லாரை விட வித்தியாசமாக இருந்ததற்கு காரணம் தன்மேல் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். What did he tell the Philistine? பெலிஸ்தீனை நோக்கி என்ன சொன்னார்? You come with sword and spear. நீ பட்டயத்தோடு மீட்டியோடு வருகிறாய். But I come in the name of the Lord of hosts. நானோ சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். See, David knew that material things are no match against the anointing. அபிஷேகத்துக்கு முன்பதாக இந்த பொருட்களினுடைய பலம் புய பலம் இதெல்லாம் எந்த விதத்திலும் ஒப்பிடவே முடியாது என்பதை அறிந்திருந்தார். See 1 Samuel 17:45. 1 சாமுவேல் 17:45 Thou comest to me with a sword and with a spear and with a shield. பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். See all physical things. எல்லாம் சரீர பலத்தோடு வருகிறாய். But I am coming to you in the name of the Lord. நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். We have to grow in the knowledge of the word. வார்த்தையின் குறித்ததான அறிவிலே நாம் வளர வேண்டும். We have to grow in the knowledge of God. கர்த்தரை குறித்த அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். The more you understand God, the more your life will be different. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தேவனை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். But we have to spend time. அதற்காக நாம் நேரம் செலவிட வேண்டும். Because if you don't spend time, how can you grow in the word of God? நேரத்தை நாம் செலவிடாவிட்டால் எப்படி தேவனுடைய வார்த்தையில் நாம் வளர முடியும்? Those who are wise will spend time. ஞானமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே நேரம் செலவிடுவார்கள். They will try to understand more about God and more about themselves. கர்த்தரையும் தங்களையும் குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். David knew about the name of the Lord of hosts. கர்த்தருடைய நாமத்தை தாவீது அறிந்திருந்தார். Today do you know the name? இன்னைக்கு நீங்க அந்த நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? The name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? David didn't know the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை தாவீது அறியவில்லை. He knew the name of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தரின் நாமம் என்று அறிந்திருந்தார். But he knew that name will protect him. ஆனா அந்த நாமம் தன்னை பாதுகாக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew that name will give him victory. அந்த நாமம் தனக்கு வெற்றியை தரும் என்பதை அறிந்திருந்தார். He knew that if he went in faith, the name will work for him. விசுவாசத்தோடு எதிர்த்து போகும் பொழுது வெற்றியை தான் பார்ப்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். Did it happen as he believed? அவர் விசுவாசித்தபடி நடந்ததா இல்லையா? Exactly. அப்படியே நடந்தது. How did he win? எப்படியாக ஜெயித்தார்? Because of what he believed. அவர் விசுவாசித்தபடி. He believed in the name of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அவர் விசுவாசித்தார், அப்படியே நடந்தது. So today also problems are waiting for you to stand up and come boldly. பிரச்சனைகள் இன்றைக்கு எதுக்கு காத்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க வருவதற்காக காத்து See, கொண்டிருக்கிறீங்க. look at the term. I come to thee. நான் உன்னிடத்தில் வருகிறேன். First he is telling, thou comest to me. முதல்ல சொன்னார் நீ என்னிடத்தில் வருகிறாய். Problem, you are coming to me. பிரச்சனையே நீ என்கிட்ட வர. But what will I do? நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? I am not going to run away. நான் ஓடி போறது இல்ல. I am not going to be filled with fear. பயத்தினால நிரம்பி நான் இருக்க மாட்டேன். I am not going to be shaking. நான் அசைய போவதில்லை, ஆட I போவதில்லை. am going to come to you. உன்னிடத்தில் நான் வர போகிறேன். But I am not going to come to you empty, but I am going to come in the name of the Lord of hosts. நான் வெறுமையா உன்னிடத்தில் வர மாட்டேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்கிட்ட வருவேன். Whom thou hast defied. நீ நிந்தித்த அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருவேன். See, today we have got a greater name. இன்றைக்கு நமக்கு மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. Name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமம். The name of Jesus is above every name. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். The name of Jesus is a name before which demons have to fall down. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பதாக எல்லா அசுத்த ஆவிகளும் முடங்கியே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். Sickness, confusion, worry, tension, lack, failure, everything has to bow down. வியாதிகள் மற்றும் பிரச்சனைகள், கவலைகள், மன அழுத்தங்கள் இவையெல்லாம் அடங்கியே ஆக வேண்டும். And God has given you that name. அந்த நாமத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். God has given you that name. கர்த்தர் அந்த நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். What is your job? உங்களுடைய வேலை என்ன? Your job is to understand what you got. நீங்க என்ன உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். And you have to come in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முன்கூட்டி வாருங்கள். Knowing what will happen when you come in that name. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எதிர்க்கும்போது என்ன நடக்கும் என்பதை அறிந்து வாருங்கள். David knew what will happen when he came in the name of the Lord of hosts. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வரும்பொழுதே
தாவீதுக்கு தெரியும் என்ன அதனுடைய விளைவு இருக்கும் என்பதை அறிந்து வந்தார். It happened exactly as he believed. அப்படியே அவர் நம்பினதை போலவே நடந்தது. In the same way, if you believe, it will happen exactly as you believe. அதே போல நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். So today I don't know what problem you got. உங்களுக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. Don't worry. கவலைப்படாதீங்க. God is alive. தேவன் உயிரோடு இருக்கிறார். He's a good God. அவர் நல்ல தேவன். Maybe your problems may be literally pressing you. உங்களுடைய பிரச்சனைகள் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். You don't know what to do. உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். Some believers they cry. சிலர் அழுகிறார்கள். They keep on crying and thinking and thinking and thinking. சிலர் தொடர்ந்து அழுது யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். But that's not the solution. ஆனா அது தீர்வு அல்ல. Solution is knowing who you are and what God has given to you. நீங்கள் யார் என்றும் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So remember that God is waiting to do a miracle in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். And remember that he cannot be without doing a miracle. அவரால் அற்புதத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது. Keep on confessing. தொடர்ந்து அறிக்கை செய்வோம். Keep on confessing. தொடர்ந்து அறிக்கை செய்யுங்கள். Lord, I thank you because you given me the victory. ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றியை தந்தபடியால் நன்றி. I thank you because all my problems are fallen down. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கீழே முறிந்து விழுந்து விட்டது. I know it's like Goliath. அது கோலியாத்தை போல தான் இருக்கு. But it has fallen down, Lord. ஆனா அது கீழே விழுந்து விட்டது ஆண்டவரே. Thank you, Lord, because you have given me that powerful name. நீர் அந்த வல்லமையான நாமத்தை தந்தபடியால் நன்றி. I'm going to keep on praising you, Lord. தொடர்ந்து உம்மை நான் துதிக்க போகிறேன் ஆண்டவரே. In Colossians chapter 3 verse 17, the Bible says, and whatsoever you do in word or deed, do all in the name of the Lord Jesus. கொலோசியர் 3 அதிகாரம் 17வது வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. Look at what he is saying. Whatsoever you do, என்ன சொல்கிறார்? நீங்க என்ன செய்தாலும், whether in word or deed, நீங்க வார்த்தையினால் கிரியையினால நீங்க எதை செய்தாலும், do all in the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. What did David do? தாவீது என்ன செய்தார்? Whatsoever he did, he was coming to Goliath in the name of the Lord of hosts. சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வந்தார். But today God is telling us to come in the name of the Lord Jesus. ஆனா இன்றைக்கோ நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வர வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. Not only for facing problems, பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு மாத்திரமல்ல, but whatsoever you do, நீங்க என்ன செய்தாலும், whatsoever you do, நீங்கள் எதை செய்தாலும். see, it's name of Jesus not only for problems. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல, whatever you do, நீங்க என்ன செய்தாலும், in word or deed, வார்த்தையினாலும் செயல்களினாலும், do all in the name of the Lord Jesus. அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள். Because when you obey this verse, you will find victory is certain. இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. Some people now don't understand what is pastor telling. சிலருக்கு புரியல, பாஸ்டர் என்ன பேசுறாரு? Whatsoever I do in word or deed, do all in the name of the Lord Jesus. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? For example, deed. உதாரணத்துக்கு கிரியைகள். You are doing a business. நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க. Whatsoever you do, நீங்க என்ன செய்தாலும், you're doing a business. நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க. Do in the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள். Eating. சாப்பிடுறீங்க. Whatsoever you do, eating. எதை செய்தாலும்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுறது கூட. Do all in the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. This is what it means. அதுதான் அர்த்தமா? Are we doing it? அப்படி செய்றீங்களா? Because if you do all in the name of the Lord Jesus, you will do in the fear of the Lord. ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்வீர்களானால் தேவ பயத்தோடு இருப்பீர்கள். And when you do in the fear of the Lord, blessings are on the head of the just. நீங்க தேவ பயத்தோடு இருப்பீர்களானால் நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி That is இருக்கும். why the Bible says not some things but whatsoever you do. ஆகவே தான் சில காரியங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் எதை செய்தாலும். If you are going to bring up the child, do it in the name of the Lord Jesus. நீங்க அந்த குழந்தையை வளர்க்கிறது கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை செய்யுங்கள். But many of us don't do it. பலர் அப்படி செய்வதில்லை. That's why we are not seeing results which we should see. ஆகவே தான் நாம் பார்க்க வேண்டியதான பிரதிபலன்களை பார்க்காமல் இருக்கிறோம். Whatsoever you do, நீங்கள் எதை செய்தாலும், in word or deed, நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, do all in the name of the Lord Jesus. அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள். You will see the power of God and you will see the miracle working anointing. You will see the glory of God. You will see resurrection power working on your behalf. தேவனுடைய வல்லமை, அற்புதங்களை செய்கிறதான வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை உங்களுக்காக செயல்படுகிறதை பார்ப்பீர்கள். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.